ஹாய் கைஸ், நான் உங்கள் ஸ்ரீகிருஷ்ணன். என் சேனல் நேம் மிஸ்டர் ஷார்க். இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு கேம் ப்ளே போடுறேன். அது மாடர்ன் நிறைய பேருக்கு தெரியாது. ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இதுவும். அதனால் இந்த வீடியோ என்னோடய ஃபஸ்ட்டு கேம் ப்ளேயாக இருக்கிறதுனால ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரிலாம் கேம் விளையாண்டுருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, சரி வேறு ஏதாவது கன் எடுக்கலான்னு பார்த்தா எல்லா கன்னுமே ஏகட்டுக்கோ அதிகமாக இருக்குது. அதனால் நான் எதாவது ஒரு கன் எடுக்கலான்னு எல்லா கன்னையும் தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே பாருங்க என்னென்ன கன்னுலாம் வச்சுருக்கேன்ட்டு. எத்தனை கன்னுலாம் நான் கஷ்டப்பட்டு சேவிச்சு வாங்கின கன்று, ஆனால் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் அது எதுக்கு வாங்குறேன்னு எனக்கே தெரியல. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது? பிஸ்டல் வாங்கிட்டேன். பார்ப்போம் வாங்க. இது பிஸ்டல் வித் ஸ்கின்னு, சைலன்சர்லாம் போட்டு வச்சுருந்தேன். இது ரொம்ப பழசுண்ணா, ரொம்ப பழசாக யூஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் இந்த கத்தி இந்த அப்கிரேடே பண்ணாமல் ஒரு ஸ்கின்னாக மட்டும் போட்டு குத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு குத்து குத்துனா கூட அவன் போக மாட்டான். ஆனால் அவன் குத்து குத்திட்டு அவன் பாட்டுக்கும் போயிடறான். ஐம் லூப் இன் திஸ் கேம். ஏன் லூப் இல்லை? இதெல்லாம் வாங்கினோம்னா நம்ம விஐபி மாதிரி 3000 ரூபா கட்டணும் இருக்கலாம். அதனால் அவ்வளோதான். நான் கட்டுவேன். அதுக்கப்புறம் என்னென்ன கேரக்டர்ஸ் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு ஷார்ட் ஸ்கின்னே எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் செஸ்ட்டு தான் ஓப்பன் பண்ணலாமா? சரி, ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஓப்பன் பீஸு கடிச்சு M67 பாமை கொடுத்துருக்காங்க. ஒரு கன்னை கொடுத்துருந்தாவது பரவாயில்ல, ஒரு பாமை கொண்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லையா? பாமில் தான் அதிகமாக இருக்குது. தூக்கி பாமை போட சொன்னால் நான் எங்கெங்கேயோ போடுவேன். இருக்கவே இந்த பாம்பு வேறு எத்தனை இதில் கொடுக்குறாங்க பாருங்கள். ஆர்மி கிளாஸு, ஸ்கில் பாயிண்ட்ஸு, பாம்புன்ட்டு. அதுக்கப்புறம் இதே தான் பாடி ஏதாவது செஸ்ட் இருக்கான்னு பார்த்தேன். ஈவெண்ட்ஸில் ஏதாவது க்ளைம் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டில் எதுவுமே பண்ண முடியல. சரி வாழ்க்கையில் எல்லாம் போயிட்டு சர்ச்சிங், பேட்டில் சர்ச்சிங் அப்படின்னு. அதுக்கப்புறம் டேரக்டாக ஸ்டோரேஜ், அது ஸ்டோரேஜ் மேப் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அந்த ஸ்டோரேஜ் பிளாக் ஸ்க்ரீன் வச்சு என்னடாச்சே இப்போ உள்ளே இறங்குவோம். எனக்கு ஒரு தள்ளுறது நம்ம ஏற்கனவே நான் ஒரு ஸ்னைப்பர் தான் வச்சுருக்கேன். அதை விட்டு போடவும் முடியாது. ஸ்கோர் போட்டு ஆனால் ஒரே ஷாட்டில் போடுறேன். ஏற்கனவே நான் நிறைய அப்டேட் பண்ணுறேன். டபுள் கில் வந்துருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு அவன் ஒரு பெரிய இஷ்டம் இதை பார்த்துட்டு வரானா இல்லையா. அப்புறம் நான் ஆக்சுவலி ஒரு ஃபுட்பால் லவர். அதனால ஃபுட்பாலே வச்சுருக்கேன். என்ன கொஞ்சம் எவன் அவன் ஸ்மோக்கை போட்டதுன்னு பார்த்தா பின்னாடி அவன் போட்டான். கரெக்டாக அப்போ தான் உனக்கு என்ன வாய் வேற வளரிட்டே இருக்கு. ஒரு எனிமி அப்போ தான் நான் பார்த்தேன். அது தான் பார்த்துட்டான். மறுபடியும் அவனை மாற்றுறேன். அதாவது அசிஸ்ட் மீன்ஸ் நானும் அவனை சுட்டுட்டேன், என்னோடய டீம்மேட்டும் அவனை சுட்டு அசிஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு அதாவது டீம்மேட்டை சுட்டுருக்கான்னு போனால் அதுக்குள்ளே நான் சுட்டுட்டேன். எதுக்குடா போட்டு தள்ளீங்க அப்படின்னு கேட்கவா முடியாது. ஏன்னா இது கேம். அதுக்கப்புறம் இப்படி அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கான். என் டீம்மேட் அங்கே ஸ்கோப் வச்சுட்டு இருந்தான். அப்புறம் தெரிஞ்சுதான் அங்கே இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட கண்ணையும் ஒரு ஆட்டையை போட்டு இப்போ அதில் ஒரு கன்ஸ்லாம் அதை ஆட்டை போட்டு இங்கே நின்றுருக்கான். அதுக்கு ஸ்னைப்பரில் எவனோ போட்டு தெரியும் அதே கண்ணு கீழே கிடக்குது. அப்புறம் என்ன ஹெல்த் கம்மி பண்ணி விட்டீங்க? சரி, அப்புறம் மெடிக்கெட்டு போட்டுடலாம்னு மெடிக்கெட்டை போட்டுட்டு அங்கே போனால் கீழே ஒருத்தன் போயிட்டுருக்கான். போடுறா அப்படின்னு போட்டான். அதுக்கப்புறம் முன்னாடியிலேருந்து ஆரோ காமிச்சு யாரா அவன் என்ன போடுறது அப்படின்னு ஸ்கோப் வச்சு பார்த்தா அங்கேருந்து துடிக்கிறது தலைவர். அப்புறம்
அங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தனை சுட்டு பாதி ஹெல்த்தை கம்மி பண்ணி விட்டா. அவனும் ஸ்னைப்பர் தான் வச்சுருக்கானட்டுக்கு, ஃபுல் அப்கிரேடில் வச்சுருக்கானட்டுக்கு ஹெல்த்தை கம்மி பண்ணி விட்டான். அதனால ஃபஸ்ட்டு அவனை போட்டு ஹெட் ஷாட் அடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் தேடிட்டு எங்கேயும். அதுக்கப்புறம் யாரும் அவனை போட்டு தள்ளிட்டாங்க. அது இன்னும் மறுபடியும் வந்தான். அப்புறம் டபுள் அடிச்சுட்டாங்க. ரீலோடு சுத்தமாக புல்லட்டே இல்லை. அதுக்கப்புறம் ரீலோட் பண்ணுற செகண்டில் அவன் எல்போவில் சுட்டு காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த சைடு ஒருத்தன் ரேடாரை போட்டுவிட்டான். ரேடார் போட்டுவிட்டா அவங்களுக்கு நாங்கள் எங்கே இருக்கோன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் அந்த டீமுக்கு வந்து ஸ்க்ரீனில் பிளர் ஆயிடும். அந்த மேப்பு மட்டும் பிளர் ஆயிடும். சரி இப்போ என்ன நினச்சி நீங்களே கொண்டு எங்கடா எல்லாம் யூஸ் பண்ணாலே வருவாங்க. போட்டு போடுறதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என் வேலையெல்லாம் ரீலோட் பண்ணி போட்டு என்ன எங்கே அப்படிங்கிறது நான் மெடிக்கெட் போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கானே அப்படின்னு பார்த்தா அந்த சைட்லேருந்து ஒருத்தர் கவர் பண்ணிருக்கான். கீழே குதிச்சேன். அவன் கரெக்டாக அந்த ஏம் வச்சு அங்கே சுட்டான் என்ன கரெக்டாக. அதுக்கப்புறம் வேறு வழியே ரேடாரை போட்டு ரேடார்னு சொன்னாலும் அது மறுபடியும் போட்டுவிட்டேன். எங்கடா என்னை பொண்ணவன்னு பார்த்தா அங்கே தான் இருக்கான். அவன் ரிவெஞ்ச் எடுத்து அவனை ஹெட் ஷாட்டில் கொடுத்தாங்க. அவனாவது என்னை நெஞ்சில் அடிச்சு போனான். நான் கரெக்டாக ஹெட் ஷாட்டில் அடிச்சு போனேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனா எனக்கு ஒன்று யாரா எனக்கு கொண்டு பார்த்தா ஷார்ட் கன்னு அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி ஷார்ட் கன்னில் வந்து லாங் ஷாட் அடிக்க முடியாது. அவன் எல்லாம் அப்கிரேட் பண்ணி என்ன பண்ணான்னு தெரியல, ஷார்ட் கன் வச்சு போட்டு சொல்லியிருக்கான் என்னைய. அதுக்கப்புறம் அவன் அங்கே யாரோ ஓட்டிருந்தாங்கன்னு அவன் ஸ்கோப் வச்சா அவன் ஓட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் ஃபுல்லே போட்டிருந்தான். ஒன்று வச்சு போட்டிருந்தான். அப்புறம் அந்த கண்ணை மாட்டிட்டான். அவன் அங்கே குதிச்சுட்டான். அப்படியே மறுபடியும் இங்கே வந்தான். அவன் போட்டாச்சுன்னா இப்போ தான் போட்டேன். ஓகே அது வரணும். இது புல்லட் வேறு காலி ஆகிடுச்சு. புல்லட் காலி ஆகிடுச்சு வந்துட்டே இருந்துச்சு. வீடில் இருக்கணும் புல்லட்டில் எவ்வளோ சத்தான அவன்கிட்ட புல்லட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மேட்ச் முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தா நான் வெட்டி எடுக்கிறேன். சரி யாரா இருந்துச்சு, யார் ஃபஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னும் பார்க்கல, பார்த்தா தான் தெரியுது நான். அப்புறம் என் பேர் ஷார்க்கு. யாரா இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக ஆகணுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். என் பேர் ஷார்க்குன்னு வச்சுருக்கேன். நான் என்னோடய சேனல் நேம் தான் வச்சுருக்கேன். ஸ்கோரு நான் 13 கில்லு. வேறு என்னது கில்ஸை வந்து 13, ஸ்கோரு 470, அசிஸ்ட்டு 3, டெட்ஸு 4. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ளேஸு ஹெட் ஷாட்டு அதுக்கெல்லாம் பாயிண்ட்டு கிடச்சிட்டு. அதுக்கப்புறம் மூவிங் டு நெக்ஸ்ட்டு லீகுன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் லீகுனா வேறு அந்த ப்ரௌன்ஸ் லீக்கு மூவிங் டு த நெக்ஸ்ட் லீக் அப்படின்னு வந்துச்சு. ஓகே கவலைப்படாதா அப்படின்ட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா கோல்டு இருந்துச்சு. அப்புறம் அதை ஓப்பன் பண்ணால் லோடிங் இருந்துச்சு. லோடிங் ஆனாலே ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் இது பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. லேட்டான மாதிரி லேட்டாக கூட ரொம்ப சீக்கிரமாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பார்க்க வேண்டியதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. அப்புறம் என்னென்னலாம் இருக்குது, அடுத்து என்னென்னலாம் வாங்கணும் பார்த்துட்டேங்க. அதுக்கப்புறம் இது பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா கோல்டன் டிக்ஷன் ஒன்று இருந்துச்சு. அது சில்வர் லீக்கு, கோல்டன் லீக், டைமண்ட் லீக்கு தானதுக்கப்புறம் அது ஒன்று தராங்க இருக்குது. அதுக்காக நான் இதெல்லாம் போயிட்டு அப்புறம் நிறைய மேட்ச் அன்லாக் பண்ணேன். ஏதாவது நைஃப் வந்து மேட்ச்சு, டீம் பெட் மேட்ச்சு. எது எடுக்கலாம், இது நைஃபா இல்லை டீமான்னு பார்க்குறது. நைஃபு டீமு பார்த்துக்கோங்க. குழப்பிடுச்சு. சரி இன்ஸ்டியூட் பக்கையே போட்டுட்டு இன்ஸ்டியூட் பாங்கி பாதுகாப்பு டாங்கி விடை பாட்டு பாங்கி அப்படின்னு சொல்லிட்டு டீம் பெட் மேட்ச் வந்துடுச்சு.
அப்புறம் உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் விளையாடலாம் அப்படின்ட்டு உள்ளே போனேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நான் 21 நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் விளையாண்டுருக்கேன். 3 மேட்ச் விளையாண்டுருக்கேன். அதை பற்றிலாம் இதுவே பண்ண முடியாது. எனக்கு அது என்ன, நான் சும்மா தான் விளையாண்டுருந்தேன். இதே வீடியோவாக எடுத்து போகலான்லாம் விளையாண்டேன். சும்மா விளையாண்டுருந்தேன். சரி இதையும் அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடியோவாக எடுத்து விளையாடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் சரி விளையாடலாம் நான் யோசித்தேன் என்னோட விளையாடலான்ட்டு. ஆனால் இதில் தான் நிறையா பல்பு வாங்கினேன். இதில் தான் என் டீமே தோக்கும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கில்லே நான் தான். வழி மாறி அவன் ஸ்பான் இடத்துக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் டொப்புன்னு போட்டு அவன்ட்டு என்ன கன்று இருக்குன்னு பார்த்தா என்னோட ஒரு முக கன்று வச்சு என்னை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் சரி என்னோட மக்கான தான் இருக்குது இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த கன்னில் போட்டால் 1 நிமிஷம் ஃபுல்லாக இதாக இருக்குது அவன்கிட்ட சாவருக்கு. இந்த கன்னில் நான் ஒரே போட்டில் போயிடும். ஆனால் பாருங்களா, பார்த்தீங்களா, நான் சொல்ல மாட்டேன். சொன்னேன்ல நான் உங்கள்கிட்ட, இந்த மேட்ச் ரொம்ப கன்றாவியாக நடக்கும் எனக்கு. அங்கே ஒருத்தனை போட்டு வரான் ஒருத்தன், நான் ஸ்கோப் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஒரே போட்டில் போட்டேன் போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி வந்து அப்படி ஒளிஞ்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கேருந்தும் எனக்கு இது கில் எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு. எங்கடான்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கே இது கில் எடுக்கிற மாதிரியே இருக்குது. யாரும் எனக்கு ஸ்கோப் பண்ணி சுடுற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு ஸ்மோக்கை போட்டுவிட்டேன். ஸ்மோக்கு எங்கேயோ போட்டேன், அது எங்கேயோ போய் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஓட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஷார்ட் அடிச்சிருந்தா இன்னத்துக்கு அவன் நான் கில் எடுத்துருப்பேன். அசிஸ்ட்லாம் அவன் போய் இது பண்ணிட்டான். அப்புறம் அங்கே இங்கெல்லாம் பார்த்துட்டேன், எவனுமே கண்ணுக்கு தெரில. இது இந்த ஸ்மோக்கு வேறு ஒன்று. அப்படியே இங்கே அங்கே இங்கே இருக்கான் அதான் இங்கே இருக்கான். முடிச்சிட்டோம்ல. நில்றாடே போயிட்டான். நான் அங்கே ஒருத்தன் ஓடுறான். அப்போ நான் கவனிக்கவே இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் இப்படி அப்படி பார்த்துட்டுங்க. அப்புறம் ஏதோ மேலே மார்க் காமிச்சிட்டா அந்த சைட் பார்த்துட்டு இருந்தேன். பாடா. அப்புறம் இவனுங்கெல்லாம் அந்த சைடு ஓடினாங்க. அப்புறம் இப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்படி அந்த சைட்லாம் பார்த்தா ஒருத்தனை சுட்டுட்டு இருக்கான். 2 சைட்லேருந்து சொல்கிறாங்க. எந்த சைடில் பார்த்தா அந்த சைடில் இருக்கவங்க தெரியல எனக்கு. அப்புறம் அவன் ஷார்ட் கன் வச்சு இது பண்ணியிருக்கான். அதாவது எப்படி சொல்கிறாங்க, அது நீங்கள் யாராவது எஃப்சி மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, ஹை ரேட்டிங் கார்டு, லோ ரேட்டிங் கார்டு, அந்த மாதிரி ஹை இது பண்ணியிருக்கான். அதாவது அந்த வாயிலே வரணும்ல என்ன சொல்கிறது, அப்கிரேட் பண்ணி வச்சுருந்தான் அந்த கண்ணை. அதுக்கப்புறம் அவனே ஸ்கோப் போட்டு ஃபஸ்ட்டு முடிப்போம் அப்படின்னு பார்த்தா ஹெல்த் கம்மியாயிடுச்சு. மெடிக்கெட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் அப்படின்னு பார்த்து ஒரே போட்டு தொக்குன்னு போட்டேன் என்னை. ஆமாம், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சொன்னேன்ல 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நான் எஃப்சி மொபைல்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ஃபுட்பால் எனக்கு பிடிக்கும் ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன். அடுத்த கேம் நம்ம வந்து எஃப்சி மொபைல் அது போட போகிறோம். ஏன்னா அதில் வந்து ஒரு இது வேறு விட்ருக்காங்க. யாருக்கெல்லாம் ஃபுட்பால் பிடிக்குமோ அவங்களுக்கு இது தெரியும். மேட்ச்லாம் நினைக்கிறப்ப அதிகமாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இந்த அது மறந்துட்டேன், யூரோ கப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் அந்த யூரோ கப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போது இது விட்ருக்காங்க அப்டேட்டு. அதை வச்சு ஒரு வீடியோ ஆடி ரவுண்ட் ஆஃப் 16 வேர்ல்டு கிளாஸ் போய் நம்ம ரவுண்ட் ஆஃப் 16 போய் நம்ம கப் அடிக்கிறோம். கப் அடித்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது போட்டானா என்னைவ. அதான் அதை என்னோட ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நானே அது பார்க்கவே இல்லை. யாரா கவனிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். போட்டனா இல்லைன்னா நான் ஏதோ இதாச்சு என்னாச்சு, யார் போட்டேன்னு யார் என்ன போட்டான் அவன் பேரை பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் தெரியும் நான் அவனை ரிவெஞ்ச் எடுத்தேனா இல்லையாட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்து போட்டாங்கடா யாரார் எல்லா மேட்சுக்கு நடுவாள் யாரும் நினைக்கிட்டு பார்த்தீங்களா அப்படி என்ன கொஸ்டின். I'm so sad.
அப்புறம் எப்படி ஸ்வாட்டு திருப்பி பார்த்துருந்தேன். அப்புறம் மறுபடியும் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அப்புறம் சைடில் பார்த்தோம்னா ஒரு மேட்ச்சில் 1000 கில்லுக்கு தான் அடிச்சிருக்காங்க. 1000 கில்லு, 1000 கில்லை நான் 2 நாளில் கூட அடிக்க மாட்டேன், அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க இவனுங்க. அப்புறம் இப்படி அது பிஸ்டல் எடுத்தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஷார்ட் கட் எடுத்துகிட்டு போனால் ஃபஸ்ட்டு என்ன தான் போடுவாங்க எல்லோரும். ஆனால் ஃபஸ்ட்டு பிஸ்டல் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்கலாம் லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் கன் எடுத்துக்கலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எது எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா சரி கொஞ்ச நேரம் பிஸ்டல் வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு பிஸ்டல் வச்சு ஓட்டிட்டுருந்தேன். ஆனால் கவர் எடுக்கலாம். அப்புறம் செருப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ஐயோ வாயின் வீதிக்குன்னே இவ்வளோ விளையாடுது செருப்பட்டவங்க. ஓகே ஒத்து வராதுன்னு சொல்கிறேன். செருப்புட்டுன்னு இருக்கேன். ஒத்து வராது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டேன். அப்புறம் அங்கே ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஓடுறா ஹெட்ஷாட்டா அப்படின்னு நான் ரெயில் அவுட் பண்ணுறேன். அப்புறம் ஒருத்தன் நடுவால் வந்தால் பின்னாடிலேருந்து ஒருத்தன் முதுகில் எடுத்து இது பண்ணிட்டான். முதுகுலேயே குத்துறான். ஐயோ இல்லை எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஃபுல்லாக இன்றைக்கி மாறி வளரிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இங்கே ஒருத்தர் இருந்தான். சரி ஸ்னைப்பர் தானே வச்சுருக்கோம் அதனால் போட்டுடலான்னு பார்த்தா காணாம். சரி ஏதோ வெளியே போயிட்டான் அப்படின்னு நினச்சி நான் வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தங்க கீழே விழுந்தான். அதாவது அந்த பைப்புலேருந்து அதுக்குள்ளேயே அங்கே ஓட்டான். என்னக்கு யூஸ் பண்ணலான்னு தெரியல. அப்புறம் இங்கே பார்த்தேன் யாரும் படிக்கல. சரி அங்கே ஒருத்தர் இருக்கான் போடுறான். அவனை போட்டாச்சு ஒருத்தனை அதில் போடல. 2 ஷாட்டில் சில பேருக்கு வந்து அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க ஆர்மரை. அவனுங்களாம் ஒரே ஷாட்டில் போட்டுருவேன் நான். ஆனால் அப்கிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்க, அவனை போடவே முடியாது. ஃபுல் அப்கிரேட்னா நான் 10 ஷாட்டுக்கு மேலே எடுப்பேன். ஸ்னைப்பர்லாம் அவன் இயற்கையாக ஒரு தடவை நடந்துருச்சு. ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு அவனை போடவே முடியலனால அவன் டபுள் இது பண்ணியிருக்கான் நட்டுக்கு. அவன் அதுக்கப்புறம் இப்போது ஹெட்ஷாட் போடுறேன்னு ஒருத்தன் சொன்னேன்ல, அவன் என் கையில் கிடச்சான். அவனை முதுகிலே சுற்றியாச்சு. ஐ மீன் என்ன சொல்கிறது, முதுகிலே அடித்தாச்சு. முதுகிலே சுத்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சுற்றிட்டு இருந்தான். யாரை போடுற அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளேயே ஒருத்தனை போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்மோக் பாம்பை வாங்கலா அப்படின்னு சொல்லிட்டு கேம்லேருந்து சொன்னாங்க. டைம் இல்லை அப்படின்னு வேறு ஏதாவது பட்டன் தரலான்னு பார்த்தா பட்டன் இல்லை. சரி கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு 10 தான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவனே எனக்கு சொன்னது நானே போடணுன்னு தான் போட்டேன் அவனை. அப்புறம் கடைசியில் பார்த்தா எனக்கு கீழே வரல, அவனுக்கு கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து முதுகில் குத்துறாங்க. அப்புறம் அங்கேருந்து அவனை போகலான்னு பார்த்தா ஐயோ என்னடா கில்லே தர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இங்கே ஒரு ஸ்னைப்பர் வச்சுருந்தான். இது என்ன ஸ்னைப்பருன்னு இந்த ஸ்னைப்பர் அப்படின்னு பார்த்தா இது ஏதோ கன்று மாதிரி ரைஃபிள் கன்று, ரைஃபிள் பெரிய கன்று மாதிரி. இந்த ஸ்னைப்பரான்னு கேட்குறேன். ஏன்னா புதுசாக அப்டேட் கொண்டு வராங்கன்னு இந்த அப்டேட் எங்கே மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கு இதில் ஆனால் எது ஆக்டிங் பார்த்திங்கன்னா தலையில் அடித்த மட்டும்னு எங்கேயோ அடித்த மாதிரி ஆக்டிங் தராங்க. சரி அதுக்கப்புறம் செத்துட்டோம். நிறைய ரீஸ்பான் ஆகி அப்புறம் எங்கேயும் சுற்றிட்டு இருந்தேன். அவங்களோட நான் 200 இது அதிகமாக. அதுக்கப்புறம் இங்கே கவரிங் எடுத்து இருந்தான்ட்டு கவரிங் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உள்ளே இறங்கணும் பாருங்க. அந்த இடத்துல சுற்றிட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேசியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாய்ஸை பார்த்தாவே தெரியும். தூங்கி எந்திச்சு வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. தெரியல இன்னைக்கு என்ன அப்படின்ட்டு. ஆனாலும் சரி வீடியோ போடுங்க, சும்மா தானே இருக்கேன். வீடியோ போட்டு அப்புறம் ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தான். அவன் கண்ணை ஃபஸ்ட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அப்புறம் அவன் எங்கேயோ போயிருந்ததுக்கு மொபைல் வச்சுருக்கான். அவன் கேரக்டர் பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அதையும் போட்டு வச்சு அவன் எங்கே போனான்னு தெரியல. சரி இப்படி அப்படி அங்கே ஒருத்தன் போகலான்னு பார்த்தா ஒருத்தன் கில் இருக்காங்க. அவன் செவுத்த அந்த சைடு போயிட்டான்.
என்கிட்ட நைட் இதுவும் இல்லை. நம்ம GTA 5 விளையாடுறவங்களுக்கு தெரியும், அந்த கன்னில் நைட் விஷயம் ஒரு போடுறோம். எப்படி அடிச்சோன்னு தெரியுமா அவங்கள என்னவ? சாரி, இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம மன்னிச்சுட்ருங்கோ. ஏன்னா இன்றைக்கி எனக்கு வாயில் வரல. அப்புறம் மறுபடியும் நம்ம விக்ட்ரி எடுத்தோம். விக்ட்ரி நமதே. ஓகே கைஸ், பாய். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் லைக் ஷேர்லாம் பண்ண சொல்லிடுங்க. அப்புறம் இந்த ரேங்கை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. இப்போது முடிய போகுது. என் தம்பி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான், அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஓகே பாய். இது ஃபுல்லாக பாருங்கள். வெளியே என் பக்கத்தில் என் தம்பி இருக்கான், அதனால உங்களுக்கு அந்த சவுண்டு வரும். கதை சாத்திட்டு வருது. சரி, என் தம்பி நடுவால் வந்துட்டான். அதுக்கப்புறம் அதான். ஓகே பாய் காய்ஸ். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் ஃப்ரீ மொபைலில் பார்க்கலாம். பாய்.